இந்த சிபிஐ என்கொயரிக்கு போகும்போதெல்லாம் இந்த திமுக காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மீடியாவில் உட்காந்துட்டு டெல்லியில் கூப்பிட்டுட்டாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க, சிபிஐ மிரட்டுறாங்க அப்படின்னு ஒரு 5 நாள் பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க. அப்போ அந்த சிபிஐ என்கொயரி முடிஞ்ச உடனே வெளியே வரும்போது நான் பின்னாடி தான் உக்காந்துட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ல. வெளியே ஒரு 2000 பேர் நிற்கிறாங்க. எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல, டெல்லியில் உட்காந்துட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன தெரிஞ்சதுன்னு தெரில. நான் சொன்னேன் சிபிஐ என்கொயரி போய் முடிச்சுட்டு லிஃப்டில் வரும்போது, அண்ணா எலெக்ஷன் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க, தேர்தல் ஏப்ரல் மாதம் 23 அப்படியே அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தார். வண்டியில் உக்காந்துட்டு டக்குன்னு டிரைவரை பார்த்து மேலே வந்து கிளாஸ் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னார். எனக்கு அப்பையும் என்ன அண்ணன் காற்று வாங்கிறதுக்கு பண்ணுறாரா அப்படின்னு நினச்சேன். என்ன அர்ஜுன் ஆரம்பிச்சிடலாமா இங்கிருந்தே அப்படின்னு கேட்டார். அப்போதான் புரிஞ்சேன். அப்போ மேலே எந்திரிச்சாரு. அப்படி எந்திரிச்சு மேலே நின்று ஆரம்பிக்கலாமான்னு கேட்டார். அப்படி மேலே எந்திரிச்சு என்ன பண்ணாருன்னா, சிபிஐ ஆஃபீஸ்குள்ளேருந்தே மேலே எந்திரிக்கிறாரு. அண்ணனுக்கு தைரியம் இருக்கு, அது வேற மாதிரி தைரியம். அப்போ எந்திரிச்சு அந்த கேட்டுக்கு வெளியே வந்து மேலே பார்த்துட்டு அங்கே 2000 பேர் நான் கையை காமிச்சிட்டு பத்திரமா இறங்கிட்டு, இது போதுமா அப்படின்னு கேட்டார். இது போதும்னு அப்படின்னு நானும் சொன்னேன். இந்த ஒரு வாரமா திமுக காதருங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்களே, சிபிஐ ஆஃபீஸ் சிபிஐ ஆஃபீஸ் சிபிஐ ஆஃபீஸ்ன்னு. அப்போ இன்னுமேட்டு இந்த எஸ்ஓபி இதெல்லாம் கிடையாதுல்ல அப்படின்னு கேட்டார். எங்க வேணா போகலான்னு தேர்தல் கமிஷனோட ரூல்ஸ்ல எல்லா தலைவரும் எந்த ரோட்டுக்கு வேணா போகலன்னு. இன்னுமேட்டு ஒவ்வொரு நொடியும் நான் மக்கள்கிட்ட இருக்கணும், வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டார். கூடி சீக்கிரத்துல உண்மையான ஆலையை தமிழகம் முழுவதும் இருக்க நெடுஞ்சாலைகளை நீங்க பாப்பீங்க. இந்த 8 மாசமா முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்து பயந்த ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர். ஸ்டாலின் அவருக்கு ஒரே பயம், தலைவர் எப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வராரோ, மக்களை பார்க்க வராரோ, அதனால ஒரே பயம். அதுக்கு தான் செந்தில் பாலாஜியை கூப்பிட்டாங்க. நீ போய் ஒரு வேலையை பண்ணுன்னு சொன்னான். அவருக்கு கொஞ்சம் அறிவு கம்மி, அவரு அடிச்சுட்டு வரான்னு சொன்னாரு. இந்த படுபாவி கொன்னுட்டு வந்துட்டான், திருட்டு பையன். ஆக்சுவலா ஸ்டாலினை மாட்டி விட்டதே செந்தில் பாலாஜி தான். கொலை குற்றத்தில் நாளைக்கு நம்ம மேல கொலைப்பள்ளி சொல்லி அதை சுப்ரீம் கோர்ட்ல நம்மள நிரூபிச்சது அந்த ஜட்ஜிக்கே புரிஞ்சிச்சு. மகேஷோட ஆக்டிங்கு, அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜியோட ஆக்டிங்கு, காலையில உதயநிதியோட ஆக்டிங்கு. என்ன பிரச்சனைனா, நம்ம தலைவர் ஆக்டிங் தெரிஞ்சு நம்பர் 1 ஆகி அரசியலுக்கு வந்துட்டாரு. இவங்களுக்கு ஆக்டிங்கும் தெரியல, அரசியலும் தெரியல, என்ன பண்ணணும் தெரியல. இதுதான் பிரச்சனை. ஏதாவது ஒண்ணுல எக்ஸ்பர்ட்டா இருந்தா பரவாயில்ல, எதுலையுமே இல்லை. தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் கூட்டம் வரும். உடனே சொல்றாங்க, அது என்ன தமிழக வெற்றி கழகம் மட்டும் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு ஒரு பிரச்சாரமா. யாரு கூட இருக்கக்கூடிய வித்வான்கள் நல்லா வித்வானம் பண்ணுவாங்க, காசை வாங்கிட்டு டக்க 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 டக்குன்னு அடிச்சுட்டே இருப்பாங்க. யாருக்காக பதில் சொல்லணும்? ஆதவ அர்ஜுனா பயந்துட்டாரு. 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவனை மறைக்க முடியாது. நீ சூரியன்னா நான் ஆதவுடா. அப்ப அவர்கிட்ட கேட்டிருக்காரு, நான் 40 வருஷம் தலைவர் ரஜினி சார் கிட்ட இருந்துட்டு வந்துட்டேன், என்னை உங்களோட அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டார். அப்புறம் இன்னொன்று சொன்னார், டிசம்பர் 12ஆம் தேதி ஆனா நியூஸ் பேப்பரில் நான் விளம்பரம் கொடுப்பேன், நான் அவரை போய் பார்ப்பேன், அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையான்னு கேட்கும் பொழுது, உங்களுக்கு தலைவர் எப்படியோ அதே மாதிரி நான் சினிமாவில் இருக்கும்போது எனக்கும் ஒரு தலைவர்னு சொன்ன மனிதர் எங்களுடைய தலைவர். ரஜினி ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தவருக்கு கட்சியில பொறுப்பையும் கொடுத்து அவருக்கான அங்கீகாரம் கொடுத்து மேடை ஏற்றிய ஒரே கட்சி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். தூத்துக்குடியில ஒரு 12th ஸ்டாண்டர்ட் 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவி, 15 வயசு கூட ஆகல, டெல்லியில நிர்பயா பாதிக்கப்பட்டார், கற்பழிக்கப்பட்டார், கொல்லப்பட்டார், இந்தியாவே கொதித்து இருந்துச்சு. இந்த பிரச்சனையை திசை திருப்பதுக்கு தான் இவ்வளோ பெரிய நாடகம் 5 நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு. 6 மணிக்கு அடுத்த நாளே நான் தூத்துக்குடி போயிட்டேன், வீட்டுக்குள்ளே போயிட்டேன். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, பக்கத்தில் உங்கள் அத்தைக்கு கோவம் வருது, நம்ம மேலேயும் டக்குன்னு வந்து கோவப்படுறாங்க. நான் 5 நிமிஷம் பேசி முடிச்சோன்னு அமைதியாக உட்காந்தாங்க. அப்போ அவங்க உறுதியாக சொல்கிறாங்க, என்னன்னா
சொல்ல முடியல, வார்த்தைகள் வரல. அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் பொண்ணு 6 மணிக்கு கழிவறை போகிறதுக்கு வீட்டை விட்டு வெளியே போனாங்க. அங்கேருந்து 50 மீட்டர் கூட கிடையாது. 7 மணி ஆச்சு, 7:30 மணி ஆச்சு, காணோம். காவல்துறைக்கிட்ட போகிறோம், போலீஸ் ஸ்டேஷனில், திருப்பியும் காணோம். சார், காவல்துறைக்கிட்ட போகும்போது திருப்பியும் முடியாதனால நாங்கள் தேடி தேடி பார்க்குறோம், ஊர் மக்கள் ஃபுல்லாக தேடி பார்க்குறோம். அடுத்த நாள் 2:30 மணிக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த குழந்தையோட உடலை. அந்த குழந்தையோடைய உடல்ல ஒட்டு துணி கிடையாது. கற்பழிக்கப்பட்ட பெண். இன்னும் 6 நாள் ஆச்சு, இன்னும் போலீஸ் கண்டுபிடிக்க முடியல. அக்கா கனிமொழி அக்கா போனாங்க, ஆனா ஊருக்குள்ள உடல. உடனே கனிமொழி அக்கா மேல ஒரு மீடியா அவங்கள உள்ள உடலன்னு பெருசா சொன்னாங்க. நான் கேட்கிறேன், எங்கு முதலமைச்சர் ஏன் அந்த இடத்துக்கு போல? ஏன் தூத்துக்குடிக்கு அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போல? இதனால்தான் நான் கோவப்பட்டு முட்டாள் முதலமைச்சர்னு சொன்னேன். அவர் மேல அவதூறு பரப்புறதுக்காக இல்ல. முதலமைச்சரும் போல, துணை முதலமைச்சர் உதயநிதியும் போல. ஆனால் அன்னைக்கு நான் பேசிய ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு இந்த ஒரு வாரம் ஆதவர்ஜினாவை திட்டக்கூடிய இந்த திமுகவும் திமுகவுடைய ஊடகங்களும் மிகப்பெரிய அவமானப்படுத்தக்கூடியவர்கள். ஆதவர்ஜினா இதுக்கு வைக்கப்பட வேண்டியதில்லை. நான் எதற்கும் தைரியமானவன், எதற்கும் பயப்படாதவன். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிருந்து வீடு இருந்த போதிலும் அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. 12 வயசுல படிச்சவன் பாரதியார் கவிதையை. தலைவர் ரஜினி சார் அவர்களே, உங்கள் மீது எங்களுக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. உங்கள் மீது எங்களுக்கு அன்பு மட்டும்தான் இருக்கிறது. இதை நான் உறுதியாக பதிவிடுகிறேன். நான் ஒரு சாமானியன். நான் மிரட்டல் சொன்னது ஒருத்தர் நேரா கூப்பிட்டு மிரட்டுறது கிடையாது. அவதூறு பிரச்சாரங்கள், கீழ்த்தரமான பிரச்சாரங்கள், தனிப்பட்ட முறையில் பிரச்சாரங்கள், இதையெல்லாம் உருவாக்கி அவரை எந்த அளவுக்கு வீழ்த்தினாங்கன்னு தெரியும் உங்களை. இதை தான் நான் பதிவு பண்ணேன். அதுக்கப்புறம் பாசமிகு நம்மளுடைய ரஜினிகாந்த் சார், அவரும் கட்சியை உருவாக்கணும்னு சொல்லும் போது நான் தேர்தலில் வேலை பார்த்தேன். அப்ப நாங்க சர்வே எடுப்போம். சர்வே எடுக்கும் பொழுது அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்ன உடனே காமிச்சது 18%. நான் உண்மையை சொல்றேன், எடுத்த உடனே 18% காமிச்சிச்சு. அது அவருக்கு தெரியுமான்னு தெரியல. அப்ப நான் களத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப 18% எடுத்த உடனே திமுக பயம் வந்துருச்சு. அப்ப என்ன மாதிரி போலி கருத்துக்களை உருவாக்கணும், இதை தான் நான் மிரட்டல்னு சொன்னேன். அன்னைக்கு உதயநிதி அவர்கள் இதே ரஜினி சார் மேல என்ன மாதிரி குற்றச்சாட்டுகளை தன்னுடைய ட்விட்டர் எல்லாம் போட்டார். எவ்வளவு அசிங்கமா பேசினார். பாஜக பி டீம் மிரட்டி தான் பாஜக கொண்டு வந்தாங்க. இதையெல்லாம் உருவாக்குனது திமுக. உடனே அந்த வார்த்தையை எடுத்து அதுக்கு ஒரு பல்வேறு பிரச்சாரங்களை உருவாக்குவாங்க. ஏன்? தூத்துக்குடியோடைய அந்த பெண்ணுடைய சாவுல இருந்து வெளியே வரணும். இப்ப 6 நாளா அது பேசல பாத்தீங்களா? இன்றைக்கு ரஜினி சார் கிட்ட ஒரு அறிக்கை வந்துச்சு. ரஜினி சாருக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த விவாதங்கள் இதெல்லாம் பார்த்து அவரு தன்னுடைய மனசுல தப்பா நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர் அறிக்கையை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எங்களுடைய பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களே, எங்களுடைய தலைவருக்கும் நீங்கள் தலைவர். அப்படி ரஜினி சார் அவர்களுக்கு நான் பதிவு பண்ணக்கூடியது, அப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு, உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.